இப்படி மெட்ரோவில் போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கங்கே போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இதுனா பக்கமாக இருக்குமோ ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டேஷன் அங்கே இருக்குன்னா மெட்ரோ இங்கே நிற்குது. நண்பர்களே, மெட்ரோ வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ரூமில் காய்கறி இல்லை. அதை இப்போ காய்கறி வாங்க வந்து கடைக்கு வந்திருக்கேன். இது முட்டை கோசம் எவ்வளோ பஸ்ஸாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து சிக்கன் கடை. சிக்கன் கடையில் வந்து முட்டை இருக்கும். சிக்கன் வந்து எப்படி கொடுத்தோம். சாம்பார் தான் வைக்க போகிறேன். வணக்கம் நண்பர்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து எப்போவுமே வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து என் ரூம்லேருந்து ஆரம்பிப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து கார்லேருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா காலையிலே வந்து முழிக்க ரொம்ப டைம் ஆகி போச்சு. முழிச்ச உடனே வந்து எனக்கு வேலை வந்து அதாவது எப்போ போல கொண்டு ஸ்கூலில் விட்டு அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து காலேஜ் கொண்டு விட மாதிரி இருந்து, அதாவது காலேஜ் போல் மெட்ரோக்கு வந்து நிற்கேன். பார்த்தீங்களா, காலையில் வந்து மெட்ரோ வந்து நிற்கேன். இனி வந்து அடுத்த வந்து மணி கரெக்டாக வந்து 7:10 இனி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து வேலை இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இனி வந்து ஒரு 9 மணிக்கா 10 மணிக்கா ஒரு 9 மணிக்கும் வேலை இருக்குது, 10 மணிக்கும் வேலை இருக்குது. 2 பேருமே காலேஜ் போகிறவங்க தான். அது வந்து பக்கத்தில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் போகிறவங்க தான். அப்புறம் வந்து எந்த பொண்ணு ஆஃபீஸ் போகிற பொண்ணு இருக்குது. நேற்றுக்கு வந்து வேலைக்கு போகலை அந்த பொண்ணு. இன்றைக்கி போகுதா எனக்கு தெரில. மேபி போச்சுன்னா நான் கொண்டு விடணும் ஆஃபீஸில் கொண்டு, இல்லை அப்படின்னா கொண்டு கொஞ்சம் மெட்ரோவில் விடணும். இதுதான் நடக்கும். ஸோ நம்ம வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம டே எப்படி போகணுன்னு பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து புதுசாக வரவங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது சவுத் அரேபியாவுக்கு வந்து இதே நான் பார்க்குற சேம் வேலைக்கு வரக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்க வந்து எப்படி வேலைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. இப்போ கம்பெனி போனீங்கன்னா வந்து தெரியும் அவங்களுக்கு வந்து 8 hour டியூட்டி 10 hour டியூட்டின்ட்டு டைமிங் தெரியும். ஆனால் வந்து இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து என் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாகிட்டு. இப்படி தான் இந்த வேலைகள் இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கும். அப்படியே எனக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டான மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோவை ஆரம்பிக்கலாம் வாங்க. நண்பர்களே, காலையில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 6 மணிக்கே முடிச்சு வந்து காருக்குள்ளே போயிட்டேன். நான் வந்து எல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. மெசேஜ் பண்ண உடனே ஆள் வெளியே வந்துட்டு அதில் நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் முடிக்கிறதுக்கு. அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களும் காலேஜ் போகிறவங்களும் வந்து சேர்ந்து இருந்தாங்க காரில். அதாவது ஒரு பொண்ணு தான் காலேஜ் போச்சு, அந்த பொண்ணு காரில் வந்து. பாக்கி உள்ளவங்க வந்து என்ன 2 பேர் காலேஜ் போவாங்க, அவங்க வந்து அப்புறம் போவாங்க. சரிங்களா, நான் வந்து ஸ்கூல் ஒன்று ஆள் விட்டு அப்படியே அந்த ரூட்டில் தான் நேராக வந்து காலேஜ் வந்து இந்த மெட்ரோல் விட்டுட்டு இப்போ வந்து ரூம் போயிட்டுருக்கேன். இனி அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேய் வந்து நான் ஆல்ரெடி ரெடி ஆகியாச்சு. என்னோட காலைக்கடலாம் முடிஞ்சு. பட் இனி வந்து நான் எனக்கு என்ன வேலைனா வந்து காலையில் போயிட்டா தோசை போட்டு சாப்பிடணும். அப்புறம் வந்து இப்போ ஒரு பொண்ணு அந்த ஆஃபீஸ் போவோம். அந்த பொண்ணு போகுதா இல்லை எனக்கு தெரில கன்ஃபார்மாக. இப்போ போச்சுன்னா அது வந்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். இவன் போய் டெக்ஸ்ட் பண்ணணும், நீ போறியா போகலன்னு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கணும். போச்சுன்னா கொண்டு விடணும் ஆஃபீஸில். இல்லை மெட்ரோ பிடிச்சி தான் போகிறோம்னா மெட்ரோ விடணும். இந்த 2 ஏதாச்சும் வேலை இருக்கும், அதுதான் முதல் வேலையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். அதான் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வேலை நடக்கும். அப்புறம் 9 மணிக்கு 10 மணிக்கு 2 வேலை இருக்குது. திரும்ப வந்து அவ்வளோத்துக்கு கூட போகணும். இதுதான் இன்னைக்குள்ள பெரிய டாஸ்க்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் வேலை இருந்து அப்புறம் வந்து 3 பேர் காலேஜ் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போகுதா இல்லையான்னு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். எனக்குவே இப்போ வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சால் நம்ம வந்து இப்போ சேனலில் அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக்கே போட்டு பாருங்கள். நண்பர்களே, கதை என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரூமுக்கு போய் சேரவே இல்லை. நான் வந்து காலையில் உள்ள வேலையை முடிச்சுட்டு ரூம் போயிட்டுருக்கேன். நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகும், எப்போ எனக்கு டைம் தெரியாது அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வந்து கரெக்டாக இப்போ தான் மெசேஜ் போட்டிருக்கு. அதாவது வெளியே வாண்டு சொல்லிருக்கு, ரூமுக்கு வந்து வெளியே வாண்டு. நான் என்ன ரூமுக்கே போகலை. போன உடனே அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு அதான் வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும். எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு வந்து மெட்ரோ பிடிச்சி போகாதான் நினைக்கேன். ஏன்னா மெட்ரோ பிடிச்சி போச்சுன்னா வந்து மெசேஜ் போட்டுருவோம், நான் அந்த மாதிரி மெட்ரோ தான் போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது வந்து கைஸ் அந்த பொண்ணு வந்து மெசேஜ் போட்டுரு. கைஸ் இந்த பொண்ணு வந்து மெட்ரோ தான் போகுது, அதனால பிரச்சனை இல்லை, பக்கம் தான் விட்டுவாடி வந்துடலாம். சரிங்களா, நம்ம வந்து வரும்போது வீடியோவில் பார்க்கலாம். இப்படி மெட்ரோவில் போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கங்கே போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இதுனா பக்கமாக இருக்குமோ ஈஸியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, மெட்ரோ வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ரூமில் காய்கறி இல்லை. அதை இப்போ காய்கறி வாங்க வந்து கடைக்கு வந்திருக்கேன். நம்ம இப்போ உங்களுடைய கடை தான் தான். நீ வந்து நான் வந்து கொஞ்சம் உள்ளியும் அப்புறம் வந்து தக்காளி எடுத்து வந்து போதும்னு நினைக்கிறேன். சாம்பார் காய் கிடையாது கீஸ் இது முட்டை கோசம் எவ்வளோ பஸ்ஸாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து சிக்கன் கடை. சிக்கன் கடையில் வந்து முட்டை இருக்கும். அப்புறம் இங்கே வந்து வெட்டி வாங்கலாம் சிக்கன். பார்த்தீங்களா, வந்து சிக்கன் வந்து எப்படி கொடுத்தோம். நண்பர்களே, எவ்வளோ தான் நண்பர்களே, எல்லாம் வாங்கியாச்சு. காய்கறி கடை போய் காய்கறி எடுக்கணும். ஓகே, எல்லாம் ஃபைனலாக வந்து எடுத்தாச்சு காய்கறி எல்லாம். இது வந்து ரூமுக்கு போய் வேண்டியதான். இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன்.
இன்றைக்கி வந்து சாம்பார் தான் நண்பர்களை வைக்க போகிறேன். சாம்பார் காய் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் பொருள் இல்லை. அதாவது வந்து இந்த மல்லிக்கீரை இந்த மாதிரி இடங்கள் இல்லை. சரிப்பா, அது வாங்கி வச்சிட்டோன்னா கதை வேறு. அது கிடந்தீங்களா நமக்கு ரசம் வைக்கலாம் அடுத்த நாள். ரசத்துக்கு மெயினான ஐட்டமே அதுதான். அது இல்லைன்னா வந்து ரசம் நல்லா இருக்காது. நண்பர்களே, என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து ரூமுக்கு வந்தாச்சு. காலையிலே வந்து வேலைகள் அதிகம்லாம் இல்லை. ஸ்கூலில் கொண்டு விட்டோன்னா அப்படியே வந்து காலேஜ் போனால் கொண்டு மெட்ரோவில் விட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தோடனே அடுத்த ஒரு பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போச்சு. அதே கொண்டு விட்டுட்டு அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க கடையில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் சிக்கன் கடை இருந்து அங்கேயும் போய் கொஞ்சம் லிவர் எடுத்துகிட்டு அப்படி இப்போ ரூம் போயிட்டுருக்கேன். இப்படி தான் போய் சமைக்கணும். சாவி இங்கே போச்சுன்னு தெரில, அங்கே கிடக்கேன். ஐயோ, இதாங்க நண்பர்களே என் ரூமு. குட்டியாக தான் இருக்கும். அங்கே வந்து நிறைய பொருட்கள் உள்ள இருக்கும். ஓகே, இனி வந்து சமைக்க நண்பர்களே. சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸும் அப்புறம் வந்து சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி வந்து சாம்பார் காய் இருக்குது. கடைக்கு போய் ஏன் காய் கடைக்கு போகணுன்னு கேட்டால் வந்து மல்லிக்கீரை இல்லை. அப்போ வந்து மல்லிக்கீரை இருந்தால் வந்து நாளைக்கு ரசம் வச்சிடலாம். ரசத்துக்கு வந்து மல்லிக்கீரை இல்லைன்னா நல்லா இருக்காது. அதான் மல்லிக்கீரையும் அப்படி வந்து கொஞ்சம் தக்காளி உள்ளி வாங்கிட்டு கொஞ்சம் லிவர் இருந்து பக்கத்தில் கடையில் அங்கேயும் போய் வாங்கிட்டு வரேன். ஏன்னா எனக்கு லிவர் நல்லா பிடிக்கும். நான் வந்து லிவர் நல்லா சமைச்சு பழகிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் வந்து லிவர் ஃபுல்லாக வாங்குது. ஓகே, இனி வந்து ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்து சமையல் வேலைகள் ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து வேலை இப்போ இல்லை 9 தான் வேலை இருக்குது. அது வரைக்கும் ஃப்ரீ தான் கொஞ்சம் நேரம். அதனால் வந்து அதுக்குள்ளே வேலையை முடிச்சோன்னா நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். அப்புறம் நம்ம வீட்டில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா நண்பர்களே, வேலைக்கு போகலாமா? டைம் வந்து 9:30 ஆச்சு. காலையில் உள்ள வேலைகளை முடிச்சு போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சமையலில் வந்து அதே முடிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு காலையில் தோசைலாம் சுட்டு தின்னுட்டு இப்போ வந்து அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. யாரும் மெசேஜ் போடலை, ஆனால் எனக்கு 2 நிமிஷம் தான் இருக்குது. காலேஜ் போகிற பொண்ணுங்க வந்து காலையில் இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு. சரி ஓகே, நம்ம வந்து காரில் இருந்து ரெடி ஆகிருப்போம்னு சொல்லிட்டு காருக்குள்ளே வந்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா வந்து கொண்டு விட்டு இப்போ வந்து 2 பொண்ணுங்க வரோம். மணி 9:30 ஆச்சு. ஒரு பொண்ணு 10 மணிக்கும் ஒரு பொண்ணு 9 வரைக்கும் போகிறேன்னு சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு 9 மணி போகிறேன்னு சொல்லிச்சு, அப்புறம் வந்து 9:30 போகிறேன்னு சொல்லிச்சு. அப்போது மேக்ஸிமம் வந்து 2 பேரும் சேர்ந்து வரவங்களாக்கும். ஏன்னா ஒரே மெட்ரோ ஸ்டேஷன் தான். அவங்கள விட்டுட்டு திரும்ப வந்து ரூமுக்கு வரணும். இல்லை இன்னொரு பொண்ணு கொண்டு விட்டுறலாம் காலையிலே கொண்டு வேலையாட்டு. அந்த பொண்ணு வரதான்னு தெரில. அந்த பொண்ணு ரிட்டன் மேக்ஸிமம் ஒரு 10:30 to 11 வரும். அது வந்துட்டுனா அப்படியே இங்கே ரூமுக்கு வந்துட்டு அப்படியே போகணும். இல்லைனா வந்து கொஞ்சம் நேரமே வந்துட்டுனா இப்போ மெசேஜ் பண்ணி கேட்கணும். நேரமே வந்துட்டுனா இப்போ போகிறல வேலைக்கு அப்படி அங்கேருந்து டேரெக்டாக அங்கே அந்த மெட்ரோவுக்கு போய் ஆளை கூப்பிட்டு வந்துடுவேன். அப்புறம் இப்போ கொண்டு விடவங்க வந்து மேக்ஸிமம் வர கொஞ்சம் டைம் ஆகும். எப்படியும் ஒரு 12 மணிக்கு மேலே, இல்லை 1 மணிக்கு மேலே ஆகும், இல்லை 2 மணிக்கு மேலே ஆகும். இப்போ வராங்கன்னு தெரில. அது நான் வந்து மத்தியான மேலே தான் டைம் கேட்பேன் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் பார்த்து தான் திரும்ப மெட்ரோ போய் கூட போகணும். அவ்வளோதான் நண்பர்களே, கொண்டு விட்டாச்சு மெட்ரோவில் கொண்டு. இப்போ ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். ரொம்ப கிட்டனால வந்து நமக்கு குயிக்காக போயிட்டு குயிக்காக வந்துடலாம். கடந்து ரொம்பலாம் கண்டு அலையாண்டாம். ஆப்போசிட்டில் மெட்ரோ நிற்க தெரியுதா பாருங்கள். இங்கே கொண்டு ஒதுக்கி விட்ருக்கான் வண்டியை. ஆனால் ஸ்டேஷன் அங்கே இருக்குன்னா மெட்ரோ இங்கே நிற்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இனி வந்து ரூம் தான். ரூம் போயிட்டு அந்த பொண்ணு ஃபஸ்ட் விட்ட பொண்ணு வந்து இப்போ வரல. மணி இப்போ 9 தான் ஆச்சு, 9:38 தான் ஆச்சு. அந்த பொண்ணு வந்து 11 மணிக்கு என்ன வரது போல். ஸோ நம்ம வந்து அந்த டைமில் தான் அங்கே மெட்ரோவுக்கு போகணும். இல்லை இப்போமே போய் அங்கே போய் வெயிட் பண்ணணும். அது வந்து நமக்கு ரிஸ்க்கு. அதுக்கு நம்ம பேசாமல் ரூமில் போய் வந்துட்டு கொஞ்சம் ஏதாச்சும் வேலைகள் போய் இருந்தால் பார்த்துட்டு, இல்லை கொஞ்சம் நேரம் மொபைல் நோண்டிட்டு வந்து அப்புறம் வந்து கூட நம்ம வந்து மெட்ரோவுக்கு போய் அந்த பொண்ணை போய் கூப்பிடலாம். ஓகே, நம்ம போகும்போது நான் வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா நண்பர்களே, டைம் வந்து கரெக்டாக 10:30 ஆச்சு. இப்போ எங்கே நிற்கனா வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் தான். நான் மெட்ரோ நிற்க பார்த்தீங்களா, எங்கே போச்சா பார்த்தீங்களா, மெட்ரோ நிற்குதா. இப்போ வந்து எங்கே போய்ட்டுருக்குன்னா வந்து எந்த ஸ்டேஷன்னா விட்டேன்ல, நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேஷன் தான் வந்திருக்கேன். இவங்க வந்து 10:50 அந்த பொண்ணு வரும். இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகும். நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து நிற்கேன். சரி, ரூமில் இருந்தால் போர் தான் அடிக்கும், அதுக்கு இங்கே வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கேன். இனி அவங்க வந்த உடனே இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான். அடுத்து வந்து போய் நினச்சிருந்தா சாப்பிடணும். சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து வேலைகள் எப்போ வரணும்னு பார்க்கணும். இனி வந்து மேக்ஸிமம் 2 மணிக்கு மேலே தான் வேலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நண்பர்களே, நைட் ஆகி போச்சு. என்னாச்சுன்னு பார்த்து நான் வந்து எல்லா வேலையில் முடிஞ்சு போச்சு. நான் வந்து காலைல வந்து ஒரு மெட்ரோ போனேன் தெரியுமா. காலையில் அந்த ஸ்டேடியம் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி லாங்கில் போனோம். அந்த மெட்ரோவுக்கு தான் மட்டும் தான் நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து
பாக்கி வந்து பக்கத்தில் அடுத்த ஒரு மெட்ரோய் போனேன். திரும்ப வந்து பாக்கி 2 பொண்ணுகள் நான் கூட போகல. என் மேடம் வந்து கூட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க காரில் நான் கூட போகல. இப்போ அடுத்த நைட்டு நான் வந்து தூங்கிட்டு எடுத்துகிட்டு சௌரியம் போல் முடிச்சு மணி இப்போ வந்து 7 மணி ஆச்சு கைஸ். நான் இப்போ எங்கே போகிறேன்னா வந்து எனக்கு வந்து ஏடிஎம் வரைக்கும் போகணும். இப்போ கொஞ்சம் காசு இருக்கணும், எடுத்துகிட்டு ரூமுக்கு வரணும். அடுத்த எனக்கு வேலை இருக்குது. என் மாமா வந்து இங்கே வெளியே போகிறாங்க போல், அவங்கள கூப்பிட்டு வெளியே போகணும். அதுதான் இப்போ அடுத்த வேலை. ஃபஸ்ட் இப்போ ஏடிஎம் போய்ட்டு அதுக்குள்ள ரூபாய் எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இந்த பாருங்கள் டெம்பரேச்சர் முள்ள கூட எவ்வளோ ஸ்லோவாக வச்சு எவ்வளோ கீழே தாழ்ந்துருக்கு பாருங்க. இப்போ தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நம்ம அடுத்தது வந்து மாமா எங்கே போகிறான்னு பார்த்துட்டு அதை நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்களா. நண்பர்களே, என் மாமா வந்து இங்கே தான் போயிருக்காங்க. இது வந்து இந்த ஒண்டர்லேண்ட் மாதிரி போட்ட சின்ன கேமிங்கில் ஏரியா. சும்மா இந்த சம்மர் ஆரம்பிச்சு விண்டர் ஆரம்பிச்சுட்டு அதுக்காக வந்து இந்த மாதிரி அங்கே இங்கேயா வந்து நடக்கும் ஷோ மாதிரி. ஸோ அங்கே தான் போய் ஆள் போயிருக்கு. டைம் ஆகாது, உடனே வந்துடுவேன். நீ போய் சாப்பிட்டு தயாராகுது, நான் வந்து உனக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மேக்ஸிமம் இப்போ 7:30 ஆச்சு. ஒரு 8:30 வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது என் ரொம்ப கிட்ட கைஸ், ரொம்ப 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 கிட்ட என் வீட்டில் இருந்து. அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, அடுத்திருப்ப நான் ரிட்டர்ன் போகும்போது நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபைனல் நண்பர்களே, இன்னைக்குள்ள டே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்சு, அவ்வளோதான். வேலை எதுவுமே இல்லை. மாமா மட்டும் பக்கத்தில் போனாங்க நைட்டு. அதுவும் வந்து ரொம்ப கிட்ட தான். அதுக்கப்புறம் உடனே வந்துட்டாங்க. ஒரு 1/2 மணிக்குள்ள 3/4 மணிக்குள்ள வந்துட்டாங்க. அப்புறம் எந்த வேலையும் இல்லை. இப்போ நான் வந்து பக்கத்தில் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ரிட்டர்ன் ரூம் போயிட்டுருக்கேன். டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 9:30 ஆச்சு. இனி போய் தூங்க வேண்டியதான் ரூமில் போய். வேறு எந்த வேலையும் இப்போதைக்கு இல்லை. இனி வந்து டெய்லியும் இனி எப்போம்போல வந்து காலையில் உள்ள வேலைகள் வந்து ஆரம்பிக்கும். ஸ்கூல் வேலை, காலேஜ் வேலை, எல்லோரும் நாளைக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தகவல்னு சொல்லலை. நாளைக்கு என்னோட ரொட்டீன் விலாகில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இப்போது முடிக்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க, சாப்பிட்டு தூங்குங்க. குட் நைட்.